எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த குழம்பு வந்து சோறை போட்டு சாப்பிட்டு வயிறே நெம்புனாலும் அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் சோறு சாப்பிடலாமேன்னு தான் தோணுமே தவிர போதுன்னு தோணாது. அப்படி ஒரு ருசியான கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுவும் நெய் மீன் கருவாட்டு குழம்பு, வஞ்சிர மீன் சொல்லுவாங்க. இந்த கருவாடு சும்மாவே மோந்து பார்த்தா கமகமன்னு வாசனையாக வரும். அதை குழம்புல போட்டு சாப்பிடும்போது அடடடடா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் கிராமத்து சுவையில் தான் செய்ய போகிறேன். அதுவும் மண் சட்டிலாம் செய்ய போகிறேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. ஆனால் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். வாங்க நம்ம எப்படி சமைக்கிறோம்ன்றதை பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற இன்றைக்கி கருவாட்டு குழம்புக்கு சுத்தமான நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம். எள்ளில் ஆட்டின எண்ணெய். இது நம்மளே செக்கில் கொடுத்து ஆட்டினது. பாருங்கள் எப்படி முறையாக தேங்கி நிற்கிது. இந்த மாதிரி இருந்தால் தான் கமகமன்னு சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். பாருங்கள், வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கான். தாளிப்புக்கு வந்து கடுகு பருப்பு, வெந்தயம் வச்சுருக்கான். அதே மாதிரி பூண்டையும் இடித்து வச்சுருக்கான். தக்காளி, நம்ம சொன்ன நெய் மீன் துண்டம் கருவாடு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. தொடும்போதே நல்லா சாப்பிட்டா கமகமன்னு வாசனையாக வருது. புளி வந்து தேவையான அளவுக்கு, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மல்லித்தூள். இதுக்கு முக்கியமானது வீட்டில் அரைச்ச மசால் பொடி. இந்த மசால் பொடி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு. அதை நீங்கள் போய் பாருங்கள். இந்த மசால் பொடி இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தாளிப்புக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை வந்து ரொம்ப இடிச்சிடக்கூடாது, அப்படி தட்டி போட்டது மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அப்படியே பூண்டை போட்ட உடனே இந்த நல்லெண்ணெய்க்கு அந்த பூண்டுக்கு கமகமகமான வாசனை வருது. இடித்த சின்ன வெங்காயம் பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள் 1-2 தான் இடிச்சிருக்கோம். ரொம்ப நைஸாக இடிச்சிடக்கூடாது. இந்த கருவாட்டு குழம்புக்கு முக்கியமானது சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் பயன்படுத்தினோம்னா அந்தளவுக்கு ருசி இருக்காது குழம்பு. இடித்த பூண்டு வெங்காயம் நல்லா வந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு பச்சை மிளகா சேர்க்குறது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி பழம் அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்க விடணும். நம்ம குழம்புக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கிரேவி பதத்துக்கு வதங்கிடணும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சின்ன ஸ்பூன் இருந்தால் இதே மாதிரி பயன்படுத்துங்க. இதுதான் நல்ல அளவாக கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் பயன்படுத்துறதுக்கு, வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு மசால் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கெட்டித்தன்மையாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இதை அப்படியே எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இந்த மசாலாவையும் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இந்த குழம்புக்கு தகுந்த புளிப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்குங்க. கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இது அப்படியே நல்லா வற்றணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரணும். இந்த கருவாட்டில் தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிக்கிறேன்னா. கருவாடு பொதுவாகவே எந்த கருவாடாக இருந்தாலும் உப்பில் நல்லா பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம அப்படியே பயன்படுத்திடக்கூடாது. நல்லா அந்த மாதிரி தண்ணியில் கழுவிக்கிறேன்னு. நல்லா குச்சி கருவாடு அந்த மாதிரி இருந்தால் சுடு தண்ணியில் போட்டு ஒரு கழுவு கழுவிக்கிறேன். அப்போ தான் அந்த கழிவு, அந்த உப்பு எல்லாமே நம்மளுக்கு போயிடும். கருவாடு நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சுத்தமாக கழுவுன கருவாடை அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த நெய் மீன் துண்டை கருவாடை அப்படியே இந்த கருவாட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்குருவோம். ஒரு கொதி வந்தால் போதும், இல்லைன்னா கருவாடு நம்மளுக்கு கரைஞ்சி போயிடும். சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம செஞ்ச கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன பக்குவத்தில் இருக்குண்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் கருவாட்டு குழம்பு வச்சு அப்படியே சுட சுட சோறை போட்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா அடடடடா. இந்த கருவாடை போட்ட உடனே நல்ல மணமாக இருக்குது. பாருங்கள் கருவாடு நம்மளுக்கு அப்படியே உடையாமல் இருக்குது. அந்த மாதிரி உடைய விடாமல் நம்ம எடுத்துக்கிறது நல்லது.
இந்த கருவாட்டு குழம்புல உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அடாடாடா, அப்படியே சும்மாவே ஊற்றி ஊற்றி அப்படியே குடிச்சிடலாம் போல இருக்குது. அவ்வளவு சூப்பராக இருக்குது. இப்போ இறக்கிடலாம். சுட சுட சாதத்தில் கூட சாப்பிட்டு பார்ப்போம். அதை விட சூப்பராக இருக்கும். அப்படியே கமகமன்னு கருவாட்டு குழம்பு வருதுங்க. அப்படியே தெருவே மணக்கம், அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. பாருங்கள், மண் சட்டினால அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கருவாட்டு குழம்புக்கும் இந்த வெள்ளை சோறுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு பாருங்கள், அப்படியே கருவாட்டு ஊறுகாய் பதத்துக்கு இருக்கு பாருங்க. அப்படியே சாப்பாட்டில் கொஞ்சமாக ஊற்றி பிரட்டி சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருவாடு எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு. ஆம்லேட்டு, அப்பளம், நெய் மீன் கருவாட்டு குழம்பு அப்படியே கமகமகமன்னு மணக்குது பாருங்கள். கூடவே அப்பளம். இது ஒரு ஆம்லேட்டு. இந்த ஆம்லேட் வந்து வெங்காயம், குடமிளகாய், அப்படியே பெப்பர் போட்டு பிரட்டி போட்ட ஆம்லேட்டு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஆம்லேட்டு. இது உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னா அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அதை சாப்பிட்ற வேலையை பார்த்துருவோம். ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கிட்டு அப்படியே பிரட்டி அடித்தோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். சிக்கல் சிரமம் இல்லாமல் உள்ளே போகும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன முள்ளுகள்லாம் இருக்கும். இந்த முள்ளெல்லாம் எடுத்து வச்சிடணும். கருவாடு தாங்க சுத்தமாக கரைஞ்சி வச்சு. ஏன்னா நம்ம மண் சட்டியில் சமைச்சதுனால மண் சட்டி வந்து ரொம்ப நேரம் சூடு நிற்கும். பேச முடியலை. டேஸ்ட்னாலும் டேஸ்ட்டு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. வாசனைக்கு எந்த அளவுக்கு குறை இல்லையோ சுவைக்கும் அந்த அளவுக்கு குறையில. அம்புட்டு ருசியாக இருக்குது. அப்பா வாயில் வச்ச உடனே அப்படியே அந்த நாக்கில் பட்ட உடனே அம்புட்டு சுவையும் அப்படியே தெரியுது. வீட்டு மசால் பொடி தாங்க சேர்த்தான். நம்ம அரைக்கிற அந்த வீட்டு மசால் பொடியோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு. இதில் அப்பளப்பு கூட வச்சு அடித்தோம்னா சும்மா கருக்கு மொறுக்குன்னு அப்படி இருக்கும். அடா நான் சொன்ன மாதிரி ஒரு சட்டி சோறாக இருந்தாலும் பிரட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க ஆம்லேட்டு. இந்த கருவாட்டு குழம்புக்கும் ஆம்லேட்டுக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போட கலரை பார்த்தாலே தெரியும் சுவை எந்த அளவுக்கு இருக்கும்னு. காரம் அதிகமாக இல்லாமல் புளிப்பு, காரம், உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக. கருவாட்டோட வாசனை அதை விட தூக்கலாம். சாப்பிட அப்படி இதமாக. சாப்பாடுன்னா இப்படி சாப்பிடணுங்க. அதுதாங்க சாப்பாடு. இந்த ஆம்லேட்டை பாருங்கள். இங்கிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வெங்காயம், குடமிளகாய், கேரட்டு அப்படியே துருவி போட்டு அப்படியே பெப்பர் தூளை பிரட்டி அந்த ஆம்லேட்டை தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தது எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் குழந்தையெல்லாம் தனியாக குடமிளகா கொடுத்தா, வெங்காயம் கொடுத்தா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர் ருசியாக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு ஏற்ற காம்பினேஷன். எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அப்பா டேஸ்ட்டோ டேஸ்ட். ஒரு தடவை நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நம்ம செஞ்ச மாதிரி வீட்டு மசால் பொடி தயார் பண்ணி நம்ம சேர்த்த மசாலா அந்த மல்லித்தூள் மட்டும் சேர்த்து நீங்கள் இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்க. நின்று பேசும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
சாப்பாடை விட்டு எந்திரிச்சு போக மனசே இல்லை. மொத்தமாக இலையை வலிச்சுட்டு அப்புறம் எந்திரிப்போம். ருசிச்சு சாப்பிட்றதுனா இந்த கருவாடு குழம்பு சூப்பர் டேஸ்ட். அப்படியே இந்த கருவாட்டு கூட்டு கிடக்கிறப்ப அப்படி அந்த ஆம்லேட்டோட தடவிக்கிட்டு சாப்பிட்டோம்னா எங்களை பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் எங்களுக்கு திருப்தி. நீங்கள் சாப்பிடாம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு தான் சங்கடமாக இருக்கும். அதனால் ஒரு தடவையாவது நாங்கள் வைக்கிற சமையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்கிறதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். நம்ம வில்லேஜ் ஸ்டார் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.